தூத்துக்குடியில் தவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியில் குடிநீர் பந்தலுக்கு தடை விதித்திருந்த நிலையில் தவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடியில் தவேகா சார்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் பந்தலை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றியதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீர் பந்தலை அகற்றியும் பேனர்களையும் கிழித்ததாகவும் குற்றம் சாட்டி தவேகாவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முறையாக அனுமதி பெற்று குடிநீர் பந்தல் அமைக்கப்பட்டதாக தவேகா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அனுமதி பெற்று திறந்த குடிநீர் பந்தலை அதிகாரிகள் சட்டவிரோதமாக அகற்றியதாகவும் தமிழக வெற்றி கழகத்தினர் குற்றம் சாட்டி தற்போது சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீர்மோர் பந்தலுக்குள்ள பர்மிஷன் வாங்கியிருக்கலனே. தூத்துக்குடியில் குடிநீர் பந்தல் அகற்றியது தொடர்பாக அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் மற்றும் தவேகாவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தற்போது தவேகாவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோடை கால வெப்பத்தை தவிர்க்க தூத்துக்குடி மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கட்சியினர் சார்பில் சாலையோரமாக குடிநீர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு முறையான காவல்துறை அனுமதி பெற்று தண்ணீர் பந்தலானது அமைக்கப்பட்டு இன்று காலை சிறப்பு விழா நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று தூத்துக்குடி மாநகராட்சி அதிகாரிகள் திடீரென தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு வருகை தந்து தண்ணீர் பந்தலை அகற்றி பேனர்கள் அனைத்தும் கிழித்தெறிந்துள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த தமிழக வெற்றி கழகத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட பொறுப்பாளர் அச்சா ஆக்னர் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு வருகை தந்த மத்திய பாகம் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதே இடத்தில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்படும் என கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் தற்போது தண்ணீர் பந்தல் அமைக்கும் வரை அப்பகுதியை விட்டு செல்ல மாட்டோம் என கூறி தொடர்ந்து தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பு குவிந்து வருகின்றனர். இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.